ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர ஷாக்கிங்காக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ இது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகோட காருக்கு முன்னாடி கீதா விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாவை கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் அதை தீபான்னு தான் நினச்சிட்ருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாரு. ஸோ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் நடக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா, கீதா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்க கண்ணு முழித்த உடனே என்னை யாருங்க அட்மிட் பண்ணது போலீஸான்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோம். அவங்க பயங்கர ஷாக் ஆகிறாங்க. அவங்கள இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் போயிட்டு வருது. என்னென்னா, அவங்க ஒரு பெரிய கம்பெனியோட எம்டியாக இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்ட மீட்டிங்கில் கான்ஃபரன்ஸில் பேசுகிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு மாசான ஒரு என்ட்ரியும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் உமன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படி எங்கே காட்டுறாங்க என்னென்னா, கார்த்தி உள்ளே வராரு. வந்த உடனே தீபா தீபான்னு சொல்கிறாரு. யார் தீபா? நான்சென்ஸ், நான் தீபாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்வீட்டாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. உடனே கார்த்திக்கு ஒரு குழப்பமும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் தீபா இல்லை, நான் கீதா, நான் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பற்றின எல்லா விஷயத்தையும் கார்த்தி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கீதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் கீதான்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான ப்ரூஃபையும் கீதா காட்டுறாங்க. கார்த்தியால் இதை நம்பவும் முடியலை அண்ட் நம்பாமல் இருக்கவும் முடியலை. இப்போது கார்த்திக்கு வேறு வழியே இல்லை, நம்பி தான் ஆகணும். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கீதா இவங்கன்னா அப்போது தீபாவை என்ன ஆகிருக்கும்? அப்போது போலீஸ் சொன்ன மாதிரி தீபா ஒரு வேளை உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமதே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பெண் சாமியாரை காட்டுறாங்க. ஸோ நம்ம பெண் சாமியார் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நேச்சுரலான வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம தீபா. ஸோ தீபாவை அவங்க காப்பாற்றிடுறாங்க. ஆனால் ரம்யா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதை காட்டவே இல்லை. ஸோ அவங்களுக்கான வைத்தியம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, இவங்களுக்கு நினைவு வராதுன்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு சித்தருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லோரும் சேர்ந்து வைத்தியமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சீன் காட்டிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, கார்த்தி கெஞ்சுறாரு. உண்மையிலே சொல்லு, நீ தீபா தானே அப்படின்றாரு. ஐயோ, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நான் தீபா கிடையாது, நான் கீதா. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் கீதா தான், நான் கீதா தீபாவை ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே கார்த்திக் சொல்கிறாரு, சரி நீங்கள் கீதாவாகவே இருங்க, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி என் அம்மாவோட உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இந்த விஷயத்த கார்த்திக் போலீஸ்கிட்டையும் சொல்லி போலீஸ் இன்ஸ்பெக்டருமே வராரு. இவங்க எதுக்காக இங்கே வராங்க, என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல, அவர் என்னுடைய ஃப்ரெண்ட், அவருக்கு கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா, கீதாவை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தீபான்னு தான் நம்புகிறாங்க. ஆனால் கடைசியில் தான் தெரியுது அது கீதான்னு சொல்லிட்டு. ஸோ உண்மைன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே ப்ரூவும் பண்ணுறாங்க.